பிரம்ம முகூர்த்த வழிபாடு என்பது முழுக்க முழுக்க மனிதரது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மனிதருக்கான ஒரு பிரபஞ்ச சக்தி கொண்டான வழிபாடு தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. விடிவெள்ளி தெரிகிறதா, சுக்கிரன் வானத்தில் தெரிகிறதா, அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதற்காக வழிபடணும் அப்படின்னா, முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிசப்தத்தினுடைய நேரம், பிரபஞ்சத்தின் அமைதியினுடைய நேரம் என்று சொல்லுவதன் காரணமாக இந்த மனமானது அமைதிப்படும். எண்ணங்கள் குரங்கு போல மனம் தாவிக்கொண்டே இருப்பதன் காரணமாக தான் தவறான செயல்கள், தவறான புரிதல்கள், தவறான முடிவுகள், எதை எப்போது செய்யணும் செய்யாமல் பொருள் இழப்பு, மனிதனுடைய வாழ்க்கையோட இழப்புக்கெல்லாம் நடக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி இருக்கின்ற பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்துட்டோம். அந்த நேரத்தில் நம்ம அந்த அமைதியை நாமும் அந்த ஈர்ப்பு சக்தி நம்ம பெற்றோம் அப்படின்னா முதல்ல மனம் அமைதியாக இருக்கும். மனம் தடுமாற்றம் இல்லைன்னாலே அன்றைக்கு முழுதும் பார்த்தோன்னா குடும்பத்தில் சண்டைகள் இருக்காது, சச்சரவு இருக்காது, எடுக்கின்ற முடிவுகள் நிதர்சனமான நிலையான ஒரு முடிவுகளாக இருக்கும். அது ஒரு நாளில் வந்துடாது. மனம் அமைதியை அந்த உள்வாங்கிக்கணும். அந்த அசைவற்று இருக்கின்ற அந்த பிரபஞ்ச நிலை அப்படியே ஒரு மெல்லிய இதமான ஒரு குளிர்ச்சி இருக்கும். அந்த மெல்லிய காற்று உங்களுக்கு இருக்கும், ஒரு இதமான அந்த நிலை. இந்த இதமான நிலையை நம்ம உள்வாங்கி கொள்ளும் பொழுது அந்த பிரபஞ்சத்தினுடைய மூச்சு காற்றை நம்ம உள்ளே வாங்கும்போது தான் அது ஒரு நிம்மதியை நம்ம கொடுக்கும். பெரும்பாலும் பிரபஞ்ச சக்தியை ஈர்ப்பு ஆற்றல் கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாரும் இதுக்குன்னு தனி கிளாஸஸ் இருக்குது, வகுப்புகள் இருக்குது, வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்குது, முகநூல் குழுமங்கள் இருக்குது. இதற்குன்னு ஒரு ஆப் வச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை வழிபாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 4 செவத்துக்குள்ளே ஒரு தொலைபேசியை வைத்து கொண்டோ, செல்பேசி வைத்து கொண்டோ, ஒரு கணிப்பொறியை வைத்து கொண்டோ நம்ம பேசுவது பிரபஞ்ச சக்தி கிடையாது. பிரபஞ்ச வழிபாடு என்று சொன்னால் கண்டிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்று, வாசலில் விளக்கேற்றணும், பூஜை அறையில் விளக்கேற்றணும். ஒவ்வொரு வீட்டிலையும் மாடி வீடு குடியிருப்பு இருந்தாலும் சரி, ஒரு பால்கனி இல்லாமல் இருக்காதுல்ல, அங்கே துளசி மாடமோ இருக்கணும், ஏதாவது ஒரு பூச்செடி வகையரா இருக்கணும். அந்த இடத்துல அந்த காற்று, அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த காற்றானது, அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த உன்னத நிலை, அமைதி நிலை, அந்த வட்டாரத்தினுடைய அந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு படுகின்றது பார்த்தீங்களா, அந்த இடம்தான் தியானத்திற்கு ஏற்ற இடமாக சொல்லப்படுகின்றது. ஏதோ ஒரு பால்கனி, மொட்டை மாடியோ, இல்லாட்டி நம்ம வீட்டிலே இருக்கின்ற முன்வாசலோ, எந்த இடத்தில் சுத்தமாக இருக்கின்ற ஒரு அமைப்போட வெளிக்காற்று நம் மேல் வருகின்றது இல்லையா, பிரபஞ்சத்தினுடைய வெளி வட்டாரம், வெளி பழக்கம், அந்த வெளியிலேருந்து வருகின்ற அந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அதீத ஆற்றல், அது நமக்குள்ளே வருகின்ற இடம்தான் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியினோட ஆற்றலை இருக்கின்றதே தவிர, செல்பேசியிலோ தொலைபேசியிலோ கம்ப்யூட்டர் மூலம் உட்கார்ந்து இருக்கும்போது தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் வராது. அது மூலமாக நம்ம விழிப்புணர்வு வரலாம். ஆனால் விழித்தவுடன் நாம் செய்ய வேண்டியது என்ன, ஒரு சின்ன தர்பை புல் பாய் ரொம்ப விசேஷம். அந்த தர்பைக்கு அந்த பாய்க்கு ஆக்கர்ஷனுடைய சக்தி இருக்குது. அந்த தர்பை புல்ல பாயை வச்சுட்டு உங்களுடைய குடியிருப்பில் எந்த இடத்துல பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் வருகின்றதோ, அந்த வெளி காற்றானது வருகின்றதோ, அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. குறிப்பிட்ட தெய்வத்தை தான் வழிபடணுமா, பிரபஞ்ச சக்தியில் அப்படின்றது கிடையாது. பிரபஞ்சத்தினுடைய இணைய ஆரம்பித்தாலே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்களுடைய சக்தியினுடைய ஆற்றலே கிடைக்கும். இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சாட்சரமாக இருக்கலாம், இந்த பஞ்சபூதங்கள் பராசக்தியாக இருக்கலாம், இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கலாம், இந்த பஞ்சபூதங்கள் நீங்கள் வழிபடுகின்ற இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லது அந்த வழியிலே நடமாடுகின்ற உலாவுகின்ற தேவதைகளாக இருக்கலாம், அங்கே வருகின்ற அந்த எல்லை தெய்வம், காவல் தெய்வம், என்ன இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். எது வேணால் அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கும். சித்தர்களாக இருக்கலாம், குருமார்களாக இருக்கலாம், நம்மளுடைய முன்னோர்கள், தெய்வீக சக்தி பெற்ற முன்னோர்களாக, சில பேர் பரம்பரையில் தெய்வ சக்தி பெற்று அவங்க சாமியாடிகளாக இருப்பாங்க, அவங்க கூட அந்த பிரபஞ்ச சக்திக்குள்ளே வருவாங்க. உங்களை சுற்றி எந்த தெய்வம் உங்களை காக்கின்றதோ, எந்த தெய்வ சக்தி, எந்த அதீத பேராற்றல் உங்களை இது நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கின்றோ, அதனுடைய அதிர்வலைகள் பிரம்ம முகூர்த்தத்தை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ மனநாகம் இருந்தால் கூட அந்த மனநாகத்தினுடைய சக்தியினுடைய அங்கே இருக்கும். அப்போது அந்த நேரத்தில்
பிரபஞ்ச நேரத்தில் நீங்கள் அந்த வெளி காற்று வருகின்ற அந்த இடத்திலே அமர்ந்து நீங்கள் உங்களுடைய வரவேற்பறையில் உட்கார்ந்துருந்தா கூட அந்த வாசல்லிருந்தும் அந்த பால்கனிலேருந்தும் வருகின்ற அந்த வெளிக்காற்று உங்கள் மேலே வரும். அப்படி அந்த வெளிக்காற்று வரும்போது அது சுகந்தமாக இருக்கும், மென்மையாக இருக்கும், ரொம்ப மெல்லிய இதமான காற்றாக இருக்கும். அந்த காற்றின் மூலமாக தான் இறை சக்தியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல மனத்தை அமைதியாக வைத்துக்கொண்டு ஓம் என்ற ஒரு பிரணவ மந்திரத்தை சொன்னால் கூட போதும். எதுவுமே சொல்லாமல் மனசோட அமைதியாக இருந்தால் கூட, அல்லது உங்களுக்கு எந்த தெய்வ சக்தியினுடைய ஆற்றல் தேவைப்படுகின்றதோ, எந்த சித்தர்களுடைய ஆற்றல்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றதோ அந்த சக்தியை கூட நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மா அதுதான் உங்கள் குலதெய்வம்னா அவங்க நினைக்கலாம், கருப்பண்ணசாமியை நினைக்கலாம், காளியை நினைக்கலாம், நீலியை நினைக்கலாம், திரிசூலியை நினைக்கலாம், வாராகியை நினைக்கலாம், உங்கள் குலதெய்வத்தை நினைக்கலாம், இஷ்ட தெய்வத்தை நினைக்கலாம், சமயபுரம் மாதிரி நினைக்கலாம், ஈஸ்வரன் மகா பொருந்திய லிங்கோத்பவர் நினைக்கலாம், சிவனை நினைக்கலாம், பெருமாளை நினைக்கலாம், பிரம்மாவை நினைக்கலாம், முருகனை நினைக்கலாம். உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு அதீத சக்தி வேணுமோ அதை நினைக்கலாம். இல்லை நீங்கள் நோயுற்றவர்களாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு தீராத நோய் இருக்கின்ற அப்போ வைத்தீஸ்வரன் மந்திரம், தன்வந்திரி மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம் இதெல்லாம் நினைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் அதாவது பிரபஞ்ச சக்தின்றது பிரம்ம முகூர்த்தம்ன்றது பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இருக்கும். உங்களுடைய உடலுக்கு என்னென்ன தேவை, உங்கள் மனதிற்கு என்னென்ன தேவை, உங்களோட வாழ்க்கைக்கு என்னென்ன இறைசக்தி தேவை அப்படின்றது தோணுதோ அதையெல்லாம் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படியே கவ்விக்கொள்ளலாம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூனை பக்தியில் பூனை தன் குட்டிகளை கவ்விக்கொண்டு மாதிரி போகக்கூடாது. குரங்கு பற்றி கொள்வது போல், குரங்கு அம்மா பாட்டு குரங்கு தாவும், ஆனால் சின்ன குட்டி அந்த அம்மாவை பற்றி கொள்ளும், தாய் குரங்கை பற்றி கொள்ளும். அதே முறை தான் நாம் இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள்னால் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தை தான் தொழுகை வழிபாடு, விடிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொழுகை வழிபாடு நடத்துவாங்க. அது ரொம்ப சிறப்பு. அதுதான் அந்த மதத்தில் இன்னும் பின்பற்றி 5 வேளை தொழுகையில் முக்கியமான தொழுகை என்று சொன்னால் இந்த விடிகாலில் பிரம்ம முகூர்த்த தொழுகைன்றது. அதுதான் எங்கிருந்து வருகின்றது, நம்ம இறை சக்தியின் ஆற்றல் வேத காலமாக இந்த பிரம்மத்தை பிரம்ம சக்தியோடைய வழிபாட்டை பிரபஞ்சத்தினுடைய பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை நம்ம முனிவர்கள் காலத்திலிருந்து ரிஷிகள் காலத்திலிருந்து கடைபெற்றிருக்காரு. அதை தான் சொல்லுவாங்க, வெள்ளனை எழுந்துரு, விடியலிலே முடியும் முன்னாடி எழுந்துரு, விடியல் வெள்ளியை பாருன்றது தான் சங்ககால இலக்கியங்கள்லாம் விடிவெள்ளியை காண்கின்ற வழக்கம் இருக்கு. உழவர்கள்லாம் விடிவெள்ளியை பார்த்து விட்டு தான் உழவு தொழிலுக்கு விடிகாலையிலேயே ஏற்றம் பாய்ப்பதற்காக செல்வார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் வருகின்ற ஊற்று தண்ணி கூட புனிதமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், அதோட வேகமும் அதிகமாக இருக்கும். அப்போ இறைச்சும் போது அவர்களுக்கு ஊற்று தண்ணி அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வயல் வெறுப்புக்கு செல்வங்க காலங்கத்தில் விடிவெள்ளியை பார்த்து உழவர்கள் சென்று விடுவார்கள். இதை பற்றி இலக்கிய குறிப்புகள்லாம் இருக்கு. இதன் மூலம் என்ன தெரிகின்றதுன்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்திலே உயிர்ப்பு சக்தியினுடைய ஆற்றல் இருக்கும், இயற்கையினுடைய சக்தியினுடைய ஆற்றல் இருக்கும். அதை எவ்வளவுக்களோ நாம் பெறுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளோட உடலும் பிரபஞ்சமாக மாறுகின்றது. பிரபஞ்ச சக்தியினுடைய விடிகாலை பிரம்ம முகூர்த்தத்தினுடைய அந்த அதீத அமைதியான ஒரு தெய்வீக ஆற்றலை நம்மளுடைய உடலானது பெற்றுக்கொள்ளும்.